இப்போ நீங்க எப்போதாவது ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ம் நிச்சயமா எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். ஆமா. ஸ்கிரீன்ல ஓடுறது வெறும் நடிப்பு. அங்க இருக்கிறவங்க யாருமே நிஜமான ஆட்கள் இல்ல. அது வெறும் லைட் அண்ட் சவுண்ட் மட்டும்தான்னு உங்க மூளைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கரெக்ட். ஆனா அங்க நடக்கிற ஒரு சோகமான காட்சியை பார்த்து உங்களை அறியாமலேயே உங்க கண்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு மேஜிக். ரொம்ப பெரிய மேஜிக் தான். ஒரு கற்பனைக்காக நம்ம மூளைய நிஜமான கண்ணீரை சிந்தணும்னு யோசிச்சா ஆச்சரியமா இருக்கும். அதேதான். இதுதான் மனிதர்களோட மூளையை ஹேக் செஞ்ச முதல் தொழில்நுட்பம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த தொழில்நுட்பத்தோட பேர் தான் இலக்கியம். ஆஹா, ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம். தேங்க்ஸ். இன்றைய நமது இந்த தேடல் நாம வெறும் எழுத்துக்களை பத்தி பேச போவதில்லை. மனிதர்கள் பேசத் தொடங்கிய காலத்திலிருந்து அந்த பேச்சு எப்படி ஒரு கலையா, மாபெரும் காப்பியங்களாக நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஒரு கருவியாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சூப்பர். இதுக்கு நாம எந்த மாதிரி ஆதாரங்களை பயன்படுத்த போறோம்? இதுக்காக சென்னை ஆர்கே நூலக முத்திரையுடன் உள்ள தமிழ்மொழி இலக்கிய வரலாறு, அதாவது சங்க காலத்தை பற்றிய ஒரு புத்தகத்தின் பக்கங்களை தான் நாம இன்னைக்கு பிரதான ஆதாரமா எடுத்துக்க போறோம். ஓ, ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம் அது. நீங்க சொன்ன அந்த சினிமா தியேட்டர் உதாரணம் இதுக்கு ரொம்பவே பொருத்தமானது. அப்படியா சொல்றீங்க? ஆமா. ஏன்னா மனித மூளை எப்படி மொழிய புரிஞ்சுக்குது, உணர்வுகளை எப்படி கடத்துதுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியே நடந்திருக்கு. ஆரம்ப காலத்துல மனுஷங்க என்ன பண்ணாங்க, தங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கவும் ஆபத்துகளை சொல்லவும் சில சத்தங்களை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. வெறும் சத்தங்கள் மட்டும்தானா? ஆமா, ஆரம்பத்துல அப்படிதான். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வளர்ந்து அந்த சத்தங்கள் சொற்களாகவும் வாக்கியங்களாகவும் மாறுச்சு. மொழி கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர மனிதர்களோட அறிவும் விரிவடைய ஆரம்பிச்சது. ஓஹோ. அவங்க தங்கள் வாழ்நாள்ல கத்துக்கிட்ட சமுதாய கருத்துக்களையும் வாழ்க்கை பாடங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. அந்த எண்ணத்தோட வெளிப்பாடுதான் பாடல்கள். ஆக்சுவலா இது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. காலப்போக்குல வெறும் பேச்சு மொழியா இருந்தது எப்படி ஒரு மாபெரும் இலக்கியமா மாறுச்சுங்கிறது உண்மையிலே ஆச்சரியம்தான். கண்டிப்பா. ஓகே, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மனுஷன் பேசவும் எழுதவும் கத்துக்கிட்டான், சரி. ஆனா எல்லாரும் பேசுறது இலக்கியமாகிடாதே. நம்ம குறிப்புகள்ல ஒரு அருமையான ஒப்பீடு இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? அதாவது ஒரு சாதாரண மனிதன் ஒரு வாழ்க்கை நிகழ்வை கூறுவதற்கும் ஒரு புலவன் அதே நிகழ்ச்சியை கூறுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண மனுஷன் சொல்றது வெறும் எலும்புக்கூடு மாதிரியா. எலும்புக்கூடு கரெக்டான வார்த்தை. ஆனா ஒரு புலவன் அதையே சொல்லும்போது அது ஒரு உயிருள்ள உடம்பா மாறுதுன்னு படிச்சேன். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம் சொல்லுங்க? ஒரு சாதாரண மனிதனோட கதை எலும்புக்கூடு, புலவனோட வார்த்தைகள் அதுக்கு சதையும் ரத்தமும் கொடுத்து உயிருள்ள உடம்பா மாத்துதுன்னு வச்சுப்போம். அப்போ இலக்கணம் அப்படிங்கறது அந்த உடம்புக்கு போடுற சட்டையா? நல்ல கேள்வி. மக்கள் முதல்ல இதுதான்பா ரூல்ஸ், இப்படிதான் இலக்கணம் இருக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள அடங்குற மாதிரி இலக்கியம் படைச்சாங்களா? இல்ல மக்கள் இயல்பா பேசுனது இலக்கியமா உருவான பிறகு அதை பார்த்து அறிஞர்கள் இலக்கணம் எழுதினாங்களா? இது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஆனா வரலாற்று உண்மையை எடுத்து பார்த்தோம்னா மக்கள் படைத்த இலக்கியங்களையும் அவங்க அன்றாடம் இயல்பா பயன்படுத்தின பேச்சு மொழியையும் அடிப்படையாக கொண்டுதான் இலக்கணமே வகுக்கப்பட்டதே தவிர முதல்ல இலக்கணத்தை யாரும் உருவாக்கல. ஓ, அப்போ ரூல்ஸ் முதல்ல வரல? கண்டிப்பா வரல. மொழிங்கிறது ஒரு நதி மாதிரி. அது தன்னியல்பாக உணர்வுகளோட ஓட்டத்துல உருவாகி ஓட ஆரம்பிச்சது. அந்த நதி எந்தெந்த பாதையில போகுது, அதோட அமைப்பு என்னன்னு பின்னாடி வந்த அறிஞர்கள் கவனிச்சு எழுதுனதுதான் இலக்கணம். அப்போ மனித உணர்வுகளின் வெளிப்பாடு தான் முதல்ல வந்திருக்கு. கரெக்ட். பின்னாடி வந்த கவிஞர்கள் அந்த இலக்கண வரம்புகளுக்குள்ளேயே தமிழர்களோட பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டையும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சாங்க. எந்த பொருளை எந்த சொற்களால எந்த சமயத்துல சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கலைத்திறன் இருக்கு. அந்த திறன் அந்த காலத்து புலவர்களுக்கு இருந்திருக்கு. ஆமா, அத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்படி சரியான இடத்துல சரியான வார்த்தைகளை போட்டு உருவாக்குன படைப்புகளைத்தான் நாம தலையாய இலக்கியங்கள்னு கொண்டாடுறோம். இதத்தான் கம்பர் மாதிரி ஆட்கள் இந்த உலகக்கே ஒரு அணிகலனாக கவிதைகள் இருக்குன்னு பாராட்டுறாங்க. ஆஹா, அப்போ இலக்கியம் முதல்ல, இலக்கணம் அப்புறம். நல்லா புரியுது. சரி, ஒரு புலவனால் இன்ன பொருளை இன்ன சமயத்தில் சரியா சொல்லி ஒரு சாதாரண கதைய உயிருள்ள உடலாக மாத்த முடியுதுங்கிறது ஏத்துக்கலாம். ஆனா இந்த உயிருள்ள உடம்பு பல நூற்றாண்டுகள் கடந்தும்
இன்னைக்கு படிக்கும் உங்களையும் என்னையும் எப்படி கவருது? அது எப்படி சாத்தியம்? ஹெக்சன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அறிஞரோட கூற்றொன்னு நம்ம குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் இலக்கியம் என்பது மொழியின் மூலம் வாழ்க்கையை வெளிப்படுத்துவதாகும் அப்படின்னு சொல்றாரு. அது கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத நாம கொஞ்சம் ஆழமா சைக்காலஜியோட இணைத்து பார்க்கணும். நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்களே, திரையரங்கில் உட்கார்ந்து அழுகுறோம்னு. இலக்கியமோ எக்ஸாக்ட்டா அதே வேலையை தான் செய்யுது. ஓ, எம்பதி கிரியேட் பண்ணதா? நிச்சயமா. இலக்கியம்ங்கிறது மக்களுக்கு பயன்படுற ஒரு விஷயத்த இனிமையா சொல்ற ஒரு கருவி. நம்ம குறிப்புகள்ல இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்துல அபிமன்யு போர்க்களத்துல கொல்லப்படுறான். ஆமா, ரொம்ப எமோஷனலா ஒரு காட்சி அது. அன்னைக்கு இரவு அவனோட தந்தையான அர்ஜுனன் தன் மகனை நினைச்சு புலம்பி கதறான். அந்த பகுதிய படிக்கும்போது நமக்கும் தொண்டை அடைக்குது, கண்ல கண்ணீர் வருது. எப்போதோ எங்கோ நடந்ததாக கூறப்படும் ஒரு நிகழ்வு, அர்ஜுனன் அவனுடைய மகனுக்காக அழுகிறான். நாம ஏன் அதுக்காக இன்னைக்கு உட்கார்ந்து அழணும்? அதுதான் எனக்கும் புரியுது. அந்த இழப்பு அவனுக்கானது. ஆனா அந்த வலி எப்படி எனக்குள்ள கடத்தப்படுது? இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இறப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்துல பிறந்த அனைவருக்கும் பொதுவானது. நம்ம கண்பான ஒருத்தரை இழக்கும்போது வரக்கூடிய அந்த வலியும் துயரமும் மனிதகுலம் முழுவதற்கும் பொதுவான ஒரு உணர்வு. அதாவது ஒரு உலகளாவிய உண்மைன்னு சொல்லலாமா? கரெக்ட். அந்த யுனிவர்சல் ட்ரூத்தை தான் அந்த பகுதியை படிக்கும் அனைவரின் உள்ளத்தையும் ஈர்க்குது. இதையே ஒரு சாதாரண மனுஷன் ஒரு செய்தி மாதிரி சொல்றான்னு வச்சுப்போம். எப்படி சொல்வா? இன்னைக்கு நடந்த போர்ல அபிமன்யு இறந்துட்டான், அர்ஜுனன் ரொம்ப அழுதான்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுவான். நீங்க முன்னாடி சொன்ன அந்த எலும்புக்கூடு இதுதான். இது நமக்கு எந்த ஃபீலிங்கையும் தராது. ஆமா, அது ஒரு நியூஸ் மாதிரி ஆயிடும். உணர்வுகள் என்னைக்குமே மாறாது. 100% உண்மை. ஒரு சாதாரண தகவல் நம்ம மூளைக்கு மட்டும் போகுது. ஆனா இலக்கியம் நம்ம மனசுக்குள்ளே ஊடுருவி அந்த வலியை நம்ம சொந்த வலியா உணர வைக்குது. சரி, மனிதர்கள் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறாங்க, எம்பதியோட இருக்காங்கங்கிறது ஓகே. ஆனா எனக்கு இங்க இன்னொரு பெரிய கேள்வி வருது. உணர்ச்சிகளை பதிவு செய்யறதுக்காக கவிதைகள் எழுதலாம், சின்ன சின்ன பாடல்கள் எழுதலாம். ஆனா சிலப்பதிகாரம், சிந்தாமணி மணிமேகலை மாதிரி பல 1000 வரிகளை கொண்ட இவ்வளோ பிரம்மாண்டமான காப்பியங்களை படைக்க வேண்டிய அவசியம் அந்த சமூகத்திற்கு ஏன் வந்துச்சு? இது ரொம்ப அருமையான பாயிண்ட். ஒரு தனி மனுஷனோட ஃபீலிங்ஸை தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பிரதிபலிக்கும் இந்த மாபெரும் படைப்புகளுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. மனுஷன் எப்பவுமே தனித்தீவு கிடையாது. ஆமா, நம்ம ஒரு சமூக பிராணி. எக்ஸாக்ட்லி. நாம எல்லாரும் ஒன்னு கூடி வாழக்கூடியவர்கள். அப்படி மக்கள் ஒன்னு கூடி வாழும்போதுதான் அவங்களுக்குள் பொருள் உணர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் உண்டாகுது. மனிதர்களுக்கு தங்களுக்கு தோன்றும் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு தோணும். அத மத்தவங்க கேட்டு தங்களை போலவே ஃபீல் பண்ணி மகிழ்வதை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா? ஆமா, அந்த இயல்பான ஆசை இருக்கு. இந்த பகிர்ந்து கொள்ளும் ஆசைதான் இலக்கிய தோற்றத்துக்கு மிக முக்கியமான ஆணிவேர்னு குறிப்புகள்ல சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட போட்டுட்டு அதுக்கு எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை பேர் அதை ஷேர் பண்றாங்க, நம்ம ஃபீலிங்ஸை எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு பார்த்து சந்தோஷப்படுறோமே, அதே சைக்காலஜி தேவைதானா இதுவும்? ஆமா, பிளாட்ஃபார்ம் மாறி இருக்க தவிர மனிதனோட அடிப்படை இயல்பு மாறவே இல்லை. தங்களோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் இந்த ஆசையிலிருந்து தான் அகப்பொருள் புறப்பொருள் பாடல்கள் பிறந்தன. இந்த அகப்பொருள் புறப்பொருள்ன்ற வார்த்தைகளை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இலக்கியம் படிக்காத ஒருத்தருக்கு இதை புரியும்படி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அகப்பொருள்ங்கிறது மனிதர்களோட அந்தரங்கமான தனிப்பட்ட உணர்வுகள். காதல், பிரிவு, குடும்ப உறவுகள் மாதிரி மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பேசுறது. ஓ, அப்போ புறப்பொருள்னா சமூக வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா? கரெக்ட். புறப்பொருள்ங்கிறது வீரம், போர், கொடை, அரசியல் மாதிரி வெளியுலகத்துல நடக்கிற விஷயங்களை பேசுறது. இப்படி பிறரோட வாழ்க்கைய கண்டு இன்புறும் அல்லது துன்புறும் இந்த பற்றுக்கோடே பிற்காலத்துல சிலப்பதிகாரம் மாதிரியான பெருங்காப்பியங்கள் எழுத காரணமா அமைஞ்சது. சரி, உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் ஆசையிலிருந்துதான் காப்பியங்கள் வந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியதற்கு வேறு சில மிக உறுதியான காரணங்கள் இருக்குன்னு ஒரு பரவலான கருத்து இருக்கே. ஆமா, அவர் வெறும் கதையை மட்டும் சொல்லல. சமூகத்துக்கு சில எச்சரிக்கைகளை, சில தார்மீக அறங்களை சொல்லவே அதை எழுதினாருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது முற்றிலும் உண்மை.
இலக்கியம்ங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் உருவாகல. அத ஒரு சமூக கருவியாக பயன்படுத்தினாங்க. நம்ம குறிப்புகள்ல சிலப்பதிகாரம் எழுதப்பட்டதற்கு 3 முக்கிய காரணங்களை ரொம்ப தெளிவா பட்டியலிட்டிருக்காங்க. என்னென்ன காரணங்கள் அது? ஒன்னு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அதாவது அரசியல்ல இருந்துட்டு தவறு செய்யறவங்களுக்கு தர்மமே யமனாக மாறி தண்டிக்கும். ஓ, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். இரண்டாவது என்ன? சிறந்த ஒழுக்கமான வாழ்க்கையை வாழும் பெண்ணை இந்த சமூகம் போற்றும். 3 ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினைனா கர்மா தானே? ஆமாம். அதாவது நாம் செய்யும் கர்மா, அது நன்மையோ தீமையோ, அதற்கான விளைவுகளை ஒரு நாள் கட்டாயம் கொடுத்தே தீரும். இந்த 3 அறநெறிகளை வலியுறுத்தத்தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினார். இங்கதான் நாம ஒரு விஷயத்த ஆழமா யோசிக்கணும். அவர் ஏன் இத வெறும் சட்ட புத்தகமா எழுதாம ஒரு கதையா காப்பியமா எழுதினாரு? ஏன் நினைக்கிறீங்க? மக்களே தப்பு பண்ணாதீங்க, கர்மா சும்மா விடாது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டு போயிருக்கலாமே. ஆனா அப்படி சொன்னா மக்கள் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. உண்மைதான், யாரும் சும்மா அட்வைஸ் பண்ணா கேட்க மாட்டாங்க. அதையே கண்ணகி, கோவலன், பாண்டிய நெடுஞ்செழியன்னு ஒரு எமோஷனலான கதையா மாத்தி, கண்ணகி தன் கணவனுக்காக நீதி கேட்டு மதுரை அரசவையை எதிர்த்து நிக்கும்போது அந்த பாண்டிய மன்னன் தான் செஞ்ச அநீதியை உணர்ந்து நெஞ்சு விடிச்சு இறந்து போறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நீதி மக்களோட மனசுல ஆழமா பதிவாகிடுது இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதுதான் இலக்கியத்தோட பவர். ஒரு ரூலை சொல்றதை விட அந்த ரூலை ஒரு எமோஷனலான கதையா சொல்லும்போது அது பல தலைமுறைகளை தாண்டி உயிர் வாழும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் நிலைப்பாட்டையும் சார்ந்ததல்ல, மாறாக மனித குலத்துக்கான பொதுவான அறநெறிய சொல்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா. சரி, எல்லாமே இப்படி அறநெறிகள், கர்மா, நீதி, போதனைன்னு சீரியஸான விஷயங்கள் தானா? எனக்கு தெரிஞ்சு பல நேரங்கள்ல நாம ஒரு புத்தகத்தையோ கவிதையோ தேடி போறதே நிஜ வாழ்க்கையில இருக்கிற டென்ஷன், கஷ்டங்கள்ல இருந்து கொஞ்ச நேரம் தப்பிக்கத்தான். அதாவது எஸ்கேபிசம்னு சொல்றீங்க. ஆமா, மனிதனோட துன்பங்களுக்கு மாற்று மருந்தா ஒரு ஃபேண்டசி உலகத்தை இலக்கியம் கொடுக்கலையா? கண்டிப்பா கொடுத்திருக்கு. இதுக்கும் நம்ம குறிப்புகள்ல மிக தெளிவான ஒரு விளக்கம் இருக்கு. மக்கள் நிஜ வாழ்க்கையில பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. அந்த துன்புறும் வாழ்க்கையை கண்டு அதிலிருந்து விடுபட்டு கொஞ்ச நேரம் இன்பம் காணும் ஒரு முயற்சியாத்தான் சில இலக்கியங்கள் தோன்றுச்சு. ஓ, அப்ப அந்த காலத்திலேயே ஃபேண்டசி எல்லாம் இருந்திருக்கா? நிச்சயமா. அந்த காலத்து புலவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகத்துல நிஜத்துல இல்லாதது, ஆனா ரொம்ப இனிமையானது, ரொம்ப நல்ல விஷயங்களை மட்டும் கற்பனையா புனைந்து பாடல்களை ஏற்றினாங்க. அது என்ன வகையான இலக்கியங்கள்? இந்த வகையான கற்பனை உலக படைப்புகளால தான் கோவை, கலம்பகம் போன்ற சிற்றிலக்கியங்கள் உருவாகிச்சுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. கோவை, கலம்பகம், இதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்ல. இது என்ன ஹாரி பாட்டர் மாதிரி அந்த காலத்து ஃபேண்டசி நாவல்களா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். அதாவது இதுல வரக்கூடிய தலைவனும் தலைவியும் எந்த ஒரு குறிப்பிட்ட வரலாற்று மனிதர்களும் கிடையாது. ஓ, அவங்க ஒரு ஐடியலான கேரக்டர்ஸா இருப்பாங்களா? கரெக்ட். ரொம்ப உன்னதமான, எந்த குறையும் இல்லாத இலக்கண சுத்தமான மனிதர்கள். இயற்கை ரொம்ப அழகா இருக்கும், எல்லாம் சுபமா நடக்கும். ஒரு சிறந்த இலட்சிய உலகத்தை கண்முன் நிறுத்துற படைப்புகள் இவை. அப்போ நிஜ உலகத்துல கிடைக்காத ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த கற்பனை உலகம் வாசிப்பவர்களுக்கு கொடுக்குது. ஆமா, முழுமையான கற்பனை உலகம் அது. அப்போ இந்த கோவை, கலம்பகம் போன்ற நூல்கள் நிஜ வாழ்க்கையோட கஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்க உருவாக்கப்பட்ட வெறும் எஸ்கேபிசம் தானா? இப்போ எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? ஒரு பக்கம் இலக்கியம்ங்கிறது அறநெறிகளை சொல்லி சமூகத்தை திருத்துற கருவினும் பார்த்தோம். இன்னொரு பக்கம் நிஜத்தை மறந்து மனச மயக்கிற ஒரு மருந்தா இருக்குன்னு சொல்றோம். கரெக்டான பாயிண்ட். அப்போ இலக்கியங்கிறது மனச மயக்கிற போதை மருந்தா அல்லது சமூகத்தின் குறைகளை சரி செய்யும் ஒரு அறுவை சிகிச்சை கருவியா? இரண்டும் முற்றிலும் எதிரெதிரான நோக்கங்களாச்சே. இது ரொம்பவே ஆழமான கேள்வி. கற்பனை உலகத்துல சஞ்சரிப்பதுங்கிறது நிஜத்திலிருந்து தப்பித்து ஓடுவதுன்னு நம்ம மேலோட்டமா நினைக்கலாம். ஆனா இலக்கியத்தோட உண்மையான மற்றும் இறுதி பயன் என்னங்கிறத நம்ம மூலக்குறிப்புகள் அதன் இறுதி பகுதியில ரொம்ப அழகா விளக்குது. என்ன சொல்லுது? இலக்கியம்ங்கிறது வெறும் பொழுதுபோக்கோ தற்காலிகமா மனச மயக்கிற மருந்தும் கிடையாது. படிக்க ஆரம்பிக்கும் போது வேணா நீங்க ஒரு கற்பனை உலகத்துல தப்பிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனா படித்து முடிக்கும்போது, அதை படித்து முடிக்கும்போது அது மனுஷனோட உள்ளத்தை திறந்து அதை திருத்தி செம்மைப்படுத்தியிருக்கணும். ஒருவரோட தவறுகளை போக்குவதற்கும் நல்லவற்றை அவங்க வாழ்க்கையில பின்பற்றுவதற்கும் அது வழிகாட்டணும். ஓ, அப்போ அது ஒரு பெட்டர் பர்சனா மாற்று டூல். ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம இதை படிச்சவங்க தங்களுக்கு புரிந்ததை பிறருக்கு எடுத்துரைத்து அவங்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு இலக்கியம் பயன்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஆக அது தற்காலிகமா மனச ஆசுவாசப்படுத்தும் மருந்தாக தோன்றினாலும் அதோட இறுதி நோக்கம் மனித மனதை குணப்படுத்தி பக்குவப்படுத்தும் அறுவை சிகிச்சை தான். வாவ்! இலக்கியங்கிறது வெறும் கற்பனை உலகமோ பழங்காலத்து சுவடியோ இல்ல, அது ஒரு சிறந்த பண்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வரைபடம் அப்படிங்கிறத இந்த உரையாடல் எனக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. நிச்சயமா. உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்துல இன்னைக்கு நாம விவாதித்த அனைத்தையும் ஒருமுறை நேயர்களுக்காக தொகுத்து பார்க்க விரும்புறேன். தாராளமா. நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட குறிப்புகள் இலக்கியம்ங்கிறது ஏதோ புரியாத வார்த்தைகளின் தொகுப்புங்கிற பிம்பத்தை உடைச்சிருக்கு. அது சாதாரண மனுஷனோட பேச்சிலிருந்து பரிணமித்து அதுக்கப்புறம் இலக்கணமாக வடிவம் பெற்று வந்திருக்கு. அர்ஜுனனின் கண்ணீரிலிருந்து இளங்கோவடிகள் சொன்ன அரசியல் அறம் வரைக்கும் மனித உணர்வுகளை பல நூற்றாண்டுகளாக இணைக்கும் ஒரு உயிருள்ள உடலா இலக்கியம் இருந்திருக்கு. அது நம்ம கஷ்டங்களை மறக்க ஒரு கற்பனை உலகத்தை படைத்து கொடுத்தாலும் இறுதியில நம்ம மனசை செம்மைப்படுத்தி நல்வழிப்படுத்தும் மாபெரும் பொறுப்பு சுமந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த குறிப்புகள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நம்ம முகத்துக்கு நேரா சொல்லுது. மனிதர்கள் கூடி வாழ்ந்து தங்களோட உணர்வுகளை பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் ஆசையில தான், தங்களுக்குள் ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்தும் நோக்கில தான் இலக்கியமே பிறந்தது. ஆனா இப்ப நீங்க ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நாம எல்லாரும் கைகள்ல இருக்கிற ஸ்மார்ட் போன் தொழில்நுட்பத்தால உலக அளவுல முன்னெப்போதையும் விட ரொம்ப நெருக்கமா இணைக்கப்பட்டிருக்கோம். நொடிக்கு 100 தகவல்களை ட்வீட்ஸா, ஸ்டோரிஸா, மெசேஜஸா பரிமாறிக்கொள்கிறோம். ஆமா, நிறைய ஷேர் பண்றோம். ஆனாலும் மனிதர்கள் தங்களுக்குள் முன்னெப்போதை விட அதிக தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வோடு வாழ்கிறார்கள்னு பல மனநல ஆய்வுகள் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த நவீன டிஜிட்டல் யுகத்துல நாம சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்ளும் இந்த ஆயிரக்கணக்கான தகவல்கள் அந்த பழைய சாதாரண மனிதனின் கதையைப் போல வெறும் எலும்புக்கூடுகளாக மட்டும் இருக்கின்றனவா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அப்படியானால் இந்த டிஜிட்டல் தலைமுறையின் தனிமையையும் வலிகளையும் இன்பங்களையும் ஆழமாக பதிவு செய்து அதை ஒரு உயிருள்ள உடலாக மாற்றுவது எது? நாளைய தலைமுறை திரும்பி பார்த்து ஆச்சரியப்படும்படியான இந்த நூற்றாண்டிற்கான மாபெரும் இலக்கியமாக எம்பத்தியை கடத்தும் கருவியாக உருவெடுக்கப் போவது எது? இது நாம ஒவ்வொருவரும் தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்விதான். ஆமா, இந்த ஆழமான தேடலில் எங்களுடன் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.